ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டியில் ரோஸ் செடியில் ரோஸ் கொத்து கொத்தாக பூக்க என்ன பண்ணுவோன்னு தெரியுமா? ஒன்றுமே பண்ண மாட்டோங்க. ஒன்றுமே பண்ணலனாலும் இங்கே இருக்கிற கிளைமேட்க்கு பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் நல்லாவே பூக்கும். பட் இருந்தாலும் நான் என்னோட செடிங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டோட சாணியை வந்துட்டு அள்ளிட்டு வந்து அதை கொஞ்சம் காய வச்சு அது போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீ வச்சுட்டு அந்த டீ வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஒரு தடவை தண்ணியில் அலாசிட்டு அதை போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அடுப்பெரிப்போம். ஸோ அந்த அடுப்பெரிச்சிட்டு அதில் வர அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே போடுவேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா கலந்துட்டு அதை வந்துட்டு போட்டு விடுவேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே நான் ட்ரை பண்ணுறதுனாலையா என்னன்னு தெரியல, என்னோட செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா பிரைட்டாகவும் பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொத்து கொத்தா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பூத்துருக்கும். ஸோ இது வந்து அந்த ஒயிட் ரைஸ் வெரைட்டி. இது பாருங்கள், பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ வந்து எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவாக எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது கலர் பூத்துச்சுன்னா நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன்.